வணக்கண்ணா. வணக்கங்க. உங்கள் பேர் எந்த இடம்னு சொல்லுங்கண்ணா, என்ன பண்ணிக்கிட்டீங்க? சென்னியப்பன், சின்னப்புத்தூருங்க. இது என்ன காய்ண்ணா இது? இது பீக்கங்காய்ங்க. பீக்கங்காய் சார் எவ்வளோ நாளாக இது பண்ணிகிட்ருக்கீங்க? இது 2-3 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ நம்ம இது பண்ணது இப்போ ஒரு 6 மாதம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இது பந்தல் தான், ஃபுல்லாகவே பந்தல் தேனுங்க. பந்தல் தான், ஃபுல்லாகவே பந்தல் தேனுங்க. மூங்கிலில் போட்டுருக்கோம். மூங்கில் போட்டு கம்பி கட்டிகிட்டு இருக்கோம். போகிறதுல கீழே கல் பதிச்சுங்க. கல் கம்பி இழுத்து கட்டி கீழே கல் பதிச்சிருக்கு. கல் பதிச்சா தான் அந்த உங்களுக்கு ஸ்டென் ஆமாம், அப்படி தான் லூஸ் ஆகாது. அந்த கம்பியெல்லாம் டைட்டாக வந்துட்டு இருக்கு. பந்தல் போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு? இதுக்கு டோட்டலாக போகிற 2 லட்சம் ரூபா ஆச்சுங்க. 2 ரூபாய். ஆனால் ஒரு டைம் போட்டோன்னா அடுத்தடுத்து இது பண்ணிக்கிட்டே. ஆமாங்க. எவ்வளோ? ஆமாங்க, 2-3 லட்சம் ரூபாய். கடைசி மாதிரி ஆக்ஷன் கம்மி பண்ணுறது 3 லட்சம் ரூபா ஆயிடுச்சு எங்களுக்கு. 3 ரூபா வந்துடும். 3 ரூபா வந்துடுச்சுங்க. ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபா. மூங்கில் எத்தனை நட்டுருக்கீங்க? 10க்கு 15 அடி இருக்குமா கேப்? 5 அடிக்கு ஒரு 5 அடிக்கு ஒரு மூங்கில் இருக்குது. எவ்வளோ மூங்கில் வாங்குனீங்க? அது மொத்தமாக ஒரு 1000 மூங்கில் மேலே வாங்கணுங்க. அதெல்லாம் இது ப்ராப்பராக பண்ணால் தான் அந்த மாதிரி. ஆமாங்க, ப்ராப்பராக பண்ணால் நீண்ட நாள் காய்க்குங்க. சும்மா பேருக்கு பண்ணால் ஓரளவுக்கு தான் அந்த மாதிரி தான் காய்க்குங்க. என்ன இது ஒரு டைம் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு. ஒரு தடவை பந்தல் போட்டால் எவ்வளோ நாள் வரைக்கும் நான் இருக்கும் பந்தல்? கரெக்டாக பராமரித்து 10 வருஷம் 5 வருஷம் கூட இருக்குதுங்கிறாங்க. நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து. கரெக்டாக அது கம்பியில் லூஸ் ஆகாமல் மறுபடியும் குச்சியில் இதாகாமல் பார்த்துட்டோம்னா 5 வருஷம் வரைக்கும். நாங்கள் இப்போ போட்டு 2 வருஷம் தான் ஆச்சுங்க. 1.5 வருஷம் தான் ஆச்சு. ட்ரிப்பு போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு? ட்ரிப்பு போடுறதுக்கு அது கவர்மெண்ட்டில் மானியம் கொடுத்தாங்க. எங்களுக்கு சிறு விவசாயிங்கனால ஃபுல் மானியம்னாங்க. அவங்க கொடுத்த அளவு போடுற அளவுக்கு வந்து அது போக நாங்கள் எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ரூபா செலவு பண்ணோம் 4 ஏக்கராவுக்கு. அவங்க கொடுத்தது போங்க. அவங்க 4 அடிக்கு ஒரு ட்ரிப் தான் தருவாங்க. நாங்கள் அதை எக்ஸ்ட்ரா பண்ணதுனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ரூபா 1,20,000 ரூபா நாங்கள் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் கொடுத்தோம். நாங்கள் செலவு பண்ணோம். எவ்வளோ நாள் பயிர் இது 45 நாள் காய் வந்துருங்க. 45 நாள். ஆமாங்க. பொதுவாக காய்கறி எல்லாமே 45 நாள் வந்துருங்க. தக்காளி அந்த மாதிரி அது மட்டும்தான் 2 மாதம் ஆகுது. 2 மாதம் 70 நாள் அரசாணி பூசி இந்த கொடி வெள்ளாமையெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. இது 45 நாள் வந்துடும். 40 நாள் வந்துடும். நம்ம விதை போடுறோம்ல, விதை வாங்கி போடுறீங்களா எப்படின்னா? இது எல்லாம் இது விதை வாங்கி தான் போடுறோங்க. விதை வாங்கி தான் போடுறோம். ஆமாங்க. இது விதை வந்து மேலே கொடிக்கு ஏறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 15 நாள் ஆகுங்க. 15 நாள் 20 நாள் ஆயிருங்க. 20 நாள் ஆகுது. நம்ம கொடி கட்டி செடி வந்து நம்ம தான் டொயின் வச்சு கட்டி விடணும். தானே மேலே ஏறாதுங்க. டொயின் பார்த்தீங்களா, கட்டி இழுத்து கட்டணும். கொடி படம் 15 நாள் கொடி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கட்டி விட்டு டெய்லியும் எடுத்து விடணும் மேலே. இதுக்கு பூ வச்சது வந்து காய் வரைக்கும் எவ்வளோ நாள் ஆகும்? பூ வச்சு காய் வரைக்கும் 15 நாள் ஆயிரும். 15 நாள் ஆயிரும். இது ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளோ சென்டில் போட்டிருக்கீங்க? எவ்வளோ தண்ணி? இது ஒரு அரை ஏக்கரா இல்லை, இது ஒரு 30 சென்ட் தான் வருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ காய் கிடைக்குது? இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 10 டிப்பர் எடுக்கிறேங்க. 10 ஒரு நாள் ஒரு 150 கிலோ. 150 கிலோ ஒரு நாள் விட்டு இருந்தால் ஒரு நாள் டெய்லி 100 கிலோ இது வரும். இது இந்த கடை கொஞ்சம் சரியில்லை. காப்பு போன டைம் போட்டு நல்லா இருந்துச்சு. இது என்னென்ன பண்ணலாம்? இது பொரியல் மட்டும் தான்? பொரியல் சாம்பாருக்கு போடுவாங்க. பொரியல் சாம்பார் தாங்க. நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்க? என்னங்க நீங்கள் இதில் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் பொரியல் பண்ணுவோம், சாம்பார் குழம்பு அது பண்ணிக்குவோங்க. இதில் கூட்டு செய்வோம். பீக்கிங்க கூட்டு செய்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ இடைவெளியில் போடுறீங்கன்னா? என்னங்க இது 6 அடி கேப்புங்க. 2 அடிக்கு ஒரு விதை. 2 அடிக்கு அகலம் 6 அடி. இல்லை 2 அடிக்கு ஒரு விதை நட்டோம்னா 2-2.5 அடி வரைக்கும் காய் மேலே இருக்குது. இப்படி இருக்கிற இந்த மாதிரி கீழே எடுத்து விடணும். இப்போல்லாம் மேலே இருக்குது இல்லைங்களா, இப்படி இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆளுங்கெல்லாம். ஒரு மேலே வரதுல கட் பண்ணி ஒரு மாதிரி கீழே கொடி வராமல் இருக்குது. இந்த மாதிரி குழந்தை சைடில் வரும். கட் பண்ணி விட்டால் தான் மேலே போகும். இது இந்த காயில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குல்ல, அதாங்க அது நோய் தாக்குனது. எனக்கு அது நோய் தாக்குனது தான். இந்த மாதிரி தான் இருக்கணும். அது இந்த மாதிரி நோய் தாக்குன்னு இந்த மாதிரி வரும். எல்லாமே மேலே இப்படி படுத்து வந்து எடுத்து கீழே எடுத்து விடணும். டெய்லி உள்ள சுற்றிட்டே இருக்கணும். கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எதுவும் இது விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுறாங்களா? இங்கே சொட்டு நீருக்கு எங்களுக்கு மானியம் கொடுத்தாங்க. மானியம் இருக்குது. ஆமாம், சொட்டு நீர் கொடுத்தாங்க ட்ரிப்புக்கு. மொத்தம் எனக்கு 4 ஏக்கரை போட்டிருக்குறோம். இப்போ இது பாதுகாப்புலாம் எப்படி? சுற்றி வேலி இருக்கணுமா இல்லை ஓப்பன்லேயே போட்டுடலாமா? அது இப்போ பண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுங்களே. பண்ணி அதை மற்றபடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாதுகாப்புங்கிறது பண்ணிக்கு தான். பண்ணி தான் காட்டு பண்ணி தான் அதிகங்க. அது எல்லாமே பண்ணிக்கிடுவாருங்க. அதுலேயுமே இந்த போன டைம் வாழை போட்டில் ஏகப்பட்ட வாழை போயிடுச்சு. செடி எல்லாமே வச்சுருங்க. இப்போ இந்த ஒரு நாள் இல்லை மறுபடியும் வர ஆரம்பிச்சிடுச்சாமா.
பனி தொந்தரவு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனை, வேறு எந்த தொந்தரவு மற்ற மான் அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் இல்லைங்களே. மழை வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அங்கேருந்து வந்துடுது இல்லை? என்னங்க பண்ணி தான் பண்ணி இங்கே மலைக்கு போகிறது இல்லைங்க, பண்ணி இங்கே தங்கி வந்து ஒரு 4-5 பண்ணி வந்து அப்படியே பெருத்துருச்சுங்க. கூட்டமாக தான் வருது. ஆமாம், டோட்டலாக பார்த்து இப்போ மலையில் பண்ணி இல்லைங்க, இந்த ஏரியாவில் தான் ஒரு விவசாயம் தான் பண்ணி அதிகமாக இருக்குது. பகலில் எங்கே போகுதுன்னு தெரியல. எங்கே அந்த மாதிரி புதராக்கிற பக்கம் தங்கி இருக்குது. அதை தான் பிடிக்கிறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா விவசாயத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. பண்ணி இது எப்போ என்ன நடக்கும் தெரியாது, திடீர்னு வர 4 கால் 10 வேலை காணாமல் போனாலும் போகலாம். கண்டிப்பாக. சரிங்க சரிங்க சார், நம்ம சரிங்க.